வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா என்ஃபான்சியா. நான் உள்ளரங்கத்தில் தனியாக இருப்பதனால் முகக்கவசம் அணியவில்லை. ஆனால் நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசத்தை அணியுங்கள். அதுவே பாதுகாப்பானது. இனி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் ஒரே நாளில் 30,016 பேருக்கு கொரோனா தொற்று. மேலும் 486 பேர் உயிரிழப்பு. கொரோனா தொற்றால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி. பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. கேரளாவில் ஜூன் 9ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிப்பு. மலப்புரத்தில் மட்டும் மும்மடங்கு ஊரடங்கை திரும்ப பெறப்படுவதாக அறிவித்தார் அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன். மேற்கு வங்க மக்களின் நலனுக்காக பிரதமரின் காலில் விழவும் தயார். மம்தா பானர்ஜி உருக்கம். மேற்கு வங்க தலைமைச் செயலாளரை திரும்ப பெறும் முடிவை வாபஸ் வாங்க வேண்டும். பிரதமருக்கு மம்தா பானர்ஜி வேண்டுகோள். உள்நாட்டு விமான கட்டணம் 16% அதிரடி உயர்வு. நாளை மறுதினம் முதல் அமலுக்கு வரும் என மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவிப்பு. பீகார் மாநிலம் ஹஜிபூரில் மழை நீரில் மிதக்கும் அரசு மருத்துவமனை. கொரோனா நோயாளிகள் கடும் அவதி. ஆங்கில மருத்துவத்திற்கும் தடுப்பூசிகளுக்கும் எதிரான பேச்சு. பாபா ராம்தேவ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஜூன் 1ஆம் தேதி கருப்பு தினமாக அனுசரிக்க மருத்துவர்கள் முடிவு. வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு. தடகள பயிற்சியாளர் நாகராஜன் கைது. தனியார் மருத்துவமனைகள் பணம் பறிக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை. மதுரையில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தனியார் மருத்துவமனைகள் குறித்து புகார் அளிக்கலாம். மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. தர்மபுரி ராமக்கால் ஏரியில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகள். நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம். கன்னியாகுமரியில் பசியோடு இருந்தும் உணவு உட்கொள்ளாமல் சுற்றித் திரியும் மனநலம் பாதிக்கப்பட்டோர். உணவளித்து பராமரித்திட தன்னார்வலர்களுக்கு தொண்டு நிறுவனங்கள் அழைப்பு. கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு வெளியில் சுற்றித் திரியும் கொரோனா நோயாளிகள். நோய் தொற்று பரவும் அபாயம். சிறை வைக்கப்பட்டிருந்த ஈரான், பனாமா நாடுகளுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல்கள் 4 மாதங்களுக்கு பிறகு விடுவித்தது இந்தோனேஷிய அரசு. கொலம்பியாவில் அதிபருக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை. போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி விரட்டியடித்த காவல்துறை. கொரோனாவால் நிறுத்தப்பட்ட எஞ்சிய IPL போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும். BCCI அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் வரும் 2ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் 486 பேர் உயிரிழந்துள்ளனர்.
தமிழகம் முழுவதும் 3,10,157 பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி நேற்று ஒரே நாளில் 30,016 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. 486 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் 138 பேர் எவ்வித இணை நோயும் இல்லாதவர்கள் ஆவர். நேற்று ஒரே நாளில் 31,759 பேர் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் 3,10,157 பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். 3வது நாளாக தினசரி பாதிப்பில் சென்னையை விட கோவை விஞ்சியுள்ளது. கோவையில் ஒரே நாளில் 3,692 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. 20 பேர் பலியாகியுள்ளனர். 3,188 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். கோவை முழுவதும் 38,824 பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் ஒரே நாளில் 2,705 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. 85 பேர் உயிரிழந்துள்ளனர். 5,327 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். சென்னை முழுவதும் 38,680 பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவை, சென்னையை தவிர்த்து ஈரோடு, திருப்பூர், சேலம், செங்கல்பட்டு, திருச்சி, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் இன்றைய கொரோனா பாதிப்பு 1000-ஐ கடந்துள்ளது. கொரோனா தொற்றால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். கொரோனா தொற்றால் பெற்றோரை இழக்கும் குழந்தைகளுக்கு தமிழகம், கேரளா, டெல்லி உள்ளிட்ட மாநில அரசுகள் நிதி உதவி, கல்வி செலவை ஏற்று வருகின்றன. அந்த வகையில் கொரோனா தொற்றால் பெற்றோரை இழக்கும் குழந்தைகளுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கொரோனாவால் தாய், தந்தை அல்லது பாதுகாவலர்களை இழந்து தவிக்கும் குழந்தைகளுக்கு பிரதமரின் நல நிதியிலிருந்து தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த குழந்தைகள் 18 வயதை எட்டியதும் மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும், அவர்கள் 23 வயதை எட்டியதும் 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கப்படும் எனவும், அவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு கடன் வழங்கப்படும், அந்த கடனுக்கான வட்டியை பிரதமர் நல நிதியிலிருந்து கட்டப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று 18 வயது வரை ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடும், அதற்கான கட்டணமும் பிரதமர் நல நிதியிலிருந்து கட்டப்படும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் மும்மடங்கு ஊரடங்கு திரும்ப பெறப்பட்டிருப்பதாக முதல்வர் பினராயி விஜயன் அறிவித்தார். கேரள மாநிலத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த கடந்த 8ஆம் தேதி முதல் சில தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு உத்தரவு நடைமுறையில் உள்ளது. பாதிப்பு அதிகமுள்ள திருவனந்தபுரம், எர்ணாகுளம், திருச்சூர் மற்றும் மலப்புரம் ஆகிய மாவட்டங்களில் கடந்த வாரம் மும்மடங்கு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. ஊரடங்கு உத்தரவு இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கேரளாவில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த வரும் ஜூன் 9ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். மேலும் மலப்புரம் மாவட்டத்தில் மும்மடங்கு ஊரடங்கு திரும்ப பெறப்பட்டிருப்பதாகவும் பினராயி விஜயன் அறிவித்தார். தன்னை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு ஒருதலைபட்சமாக செய்திகளை வெளியிட்டு வருவதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் யாஸ் புயல் பாதிப்பு குறித்து மதிப்பீடு செய்வதற்கான ஆய்வுக் கூட்டத்தில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கலந்து கொள்ளாமல் புயல் சேதம் குறித்த அறிக்கையை மட்டும் பிரதமரிடம் அளித்துவிட்டு புறப்பட்டு சென்றதாக கூறப்படுகிறது. பிரதமர் மோடியின் அருகே மம்தா பானர்ஜிக்காக போடப்பட்ட இருக்கை காலியாக இருக்கும் படமும் வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்வு சர்ச்சையானதை தொடர்ந்து மம்தாவின் செயலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மேற்கு வங்க தலைமைச் செயலாளரை திரும்ப பெறுவதாக மத்திய அரசு அறிவித்தது. இந்த நிலையில் நடந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளித்த மம்தா பானர்ஜி, பிரதமருடனான கூட்டம் முன்னரே ஏற்பாடு செய்யவில்லை எனவும், தன்னை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு ஒருதலைபட்சமாக செய்திகளை வெளியிட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் மோடியை 30 நிமிடங்கள் காக்க வைத்ததாக கூறப்படுவதை மறுத்த அவர், பிரதமரின் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்க சென்ற போது தானும் தலைமைச் செயலாளரும் 20 நிமிடங்கள் காக்க வைக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார்.
இதுபோன்ற அவதூறுகளால் தன்னை அவமதிக்க வேண்டாம் என கூறியுள்ள மம்தா, தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் மாபெரும் வெற்றி பெற்றதால் மத்திய அரசு காழ்ப்புணர்ச்சியுடன் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்க மக்களின் நலனுக்காக பிரதமர் தன் காலில் விழும்படி கூறினாலும் அதை செய்ய தாம் தயாராக இருப்பதாகவும் மம்தா உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார். வெள்ளச்சேதம் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் பிரதமருக்கும் முதல்வருக்கும் இடையில்தான் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ள மம்தா, பாஜக தலைவர்களும் மேற்கு வங்க ஆளுநரும் ஆய்வுக் கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். உள்நாட்டு விமான கட்டணம் வரும் 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்படுவதாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக பல மாநிலங்களில் ஊரடங்கு அமலில் உள்ள சூழலில் உள்நாட்டு விமான போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. பெரும் வருவாய் இழப்புகளை சந்தித்துள்ள விமான நிறுவனங்களுக்கு உதவும் வகையில் கட்டணத்தை உயர்த்த மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. அதன்படி ஜூன் 1ஆம் தேதி முதல் உள்நாட்டு விமான கட்டணத்தில் குறைந்தபட்ச வரையறையை 13% இருந்து 16% உயர்த்தப்படுகிறது. இதன் மூலம் 40 நிமிடத்துக்கு உட்பட்ட விமான போக்குவரத்துக்கான கட்டணம் 300 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் வரையில் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அதிகபட்ச வரையறையில் எவ்வித மாற்றமும் இல்லை எனவும் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் ஹாஜிபூரில் அரசு மருத்துவமனை தண்ணீரில் மிதந்து வருவதால் நோயாளிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர். யாஸ் புயல் காரணமாக பீகார் மாநிலத்தில் கனமழை பெய்தது. இந்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளும் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. இந்நிலையில் ஹாஜிபூரில் உள்ள சதார் அரசு மருத்துவமனைக்கு உள்ளேயும் தண்ணீர் புகுந்துள்ளது. ICU, CCU வார்டுகளுக்கு உள்ளும் தண்ணீர் புகுந்துள்ளதால் நோயாளிகள் கடும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர். கனமழையால் தர்பங்கா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் கொரோனா வார்டுக்குள் மழையால் வெள்ளத்தில் மிதக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. மேலும் மருத்துவமனையை சுற்றிலும் சாக்கடை நீர் தேங்கி நிற்பதால் நோயாளிகளும் மருத்துவர்களும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். சாதாரணமாக மழை பெய்தாலே மருத்துவமனை முழுவதும் சாக்கடை நீர் தேங்கிவிடும் என கூறும் நோயாளிகள், தொடர் மழையால் மருத்துவமனையின் கீழ்த்தளம் வரை தண்ணீர் தேங்கி நிற்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் தடகள பயிற்சியாளர் நாகராஜனை போலீசார் கைது செய்தனர். சென்னை செம்மஞ்சேரியில் உள்ள தனியார் கல்லூரியுடன் இணைந்து பிரைம் ஸ்போர்ட்ஸ் என்ற தடகள பயிற்சி அகாடமியை நடத்தி வருபவர் நாகராஜன். மத்திய அரசு பணியில் GST கண்காணிப்பாளராக பணிபுரியும் இவர் சென்னை நந்தனத்தில் வகிக்கிறார். இவர் தன்னிடம் பயிற்சி பெற்ற 20க்கும் மேற்பட்ட வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இவரால் பாதிக்கப்பட்ட 19 வயது வீராங்கனை ஒருவர் சென்னை பூக்கடை மகளிர் காவல் நிலையத்தில் நேற்று முன்தினம் புகார் அளித்தார். நாகராஜன் மீது போக்சோ உட்பட 8 சட்டப்பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதற்கிடையே போலீசார் தன்னை தேடி வருவதை அறிந்த நாகராஜன் அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரையை உட்கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். அதனால் ராயப்பேட்டை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இவர் நலமுடன் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து நேற்று மாலை நாகராஜனை கைது செய்தனர். இவர் மீது மேலும் 3 இளம் வீராங்கனைகள் நேற்று புகார் அளித்துள்ளனர். தனியார் மருத்துவமனைகள் பணம் பறிக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சேலம் அரசு மருத்துவமனை மற்றும் இரும்பாலையில் உள்ள கொரோனா சிகிச்சை மையத்தில் ஆய்வு செய்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த 1 வாரத்திற்கு அரசு அறிவித்துள்ள முழு ஊரடங்கை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடித்தால் நோய் தொற்று பாதிப்பு மேலும் குறையும் என்றார். கொரோனா பற்றி உள்ள தற்போதைய நிலை பார்த்தீங்கன்னா தமிழகத்திலும் படிப்படியாக இது குறைய தொடங்கியுள்ளது. எல்லா மாவட்டத்திலும் ஒரு ஏற்றத்தை அடைந்து படிப்படியாக முன்னாடி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு போன்ற மாவட்டம் குறைய தொடங்கியது. படிப்படியாக மற்ற மாவட்டங்களிலும் அந்த அளவிற்கு இல்லாவிட்டாலும் படிப்படியாக குறைய தொடங்கியுள்ளது. பொதுமக்கள் இந்த லாக்டவுன் பீரியடை வரும் 7 நாட்கள் எக்ஸ்டென்ஷன் பீரியடையும் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோள் நான் பொதுமக்கள்கிட்ட சுகாதாரத்துறை சார்பில் வைக்க கடமைப்பட்டுள்ளேன். காப்பீட்டு வழியாக
கொடுக்கறது, காப்பீட்டு இல்லாததுக்கும் ஒரு ரேட்டு. இங்கேயே 2-3 தனியார் மருத்துவமனைங்க நாங்கள் வந்து ஹியூமன் ரைட் கமிஷன்லேருந்து லெட்டர் வருது, அதற்கப்புறம் தான் ஒரு பாடியை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தனியார் மருத்துவமனைகள் எவராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையாக நடக்கிறதுக்கு ஜேடிக்கு உத்தரவிட்டிருக்கோம். நாங்கள் டீமே அவுட் சைடு சேலம் போட போகிறோம். ஏனென்றால் அவங்க வந்து அதை புரிந்து கொள்ளாமல் இன்னமும் அதை வந்து விளையாட்டாக நினைத்து பொதுமக்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அந்த மாதிரி மருத்துவமனைகள் ஈவன் மூடுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தருமபுரி அருகே உள்ள ராமக்கால் ஏரியில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். தருமபுரி நகர பகுதியில் 100க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனை மற்றும் கிளினிக்குகள் உள்ளன. இங்கு நோயாளிகளுக்கு போடப்பட்ட ஊசிகள், மருந்துகள், இரத்த கரை படிந்த பஞ்சுகள் உள்ளிட்ட மருத்துவ கழிவுகள் மற்றும் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் போது மருத்துவர்கள் பயன்படுத்தும் கவச உடை ஆகியவை தருமபுரி நகர் பகுதியை ஒட்டியுள்ள ராமக்கால் ஏரியின் அருகே கொட்டப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், ஏரியில் தண்ணீர் குடிக்க செல்லும் கால்நடைகள் கால்களில் ஊசிகள் குத்திக் கொள்வதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே இப்பகுதியில் மருத்துவ கழிவுகளை கொட்டும் தனியார் மருத்துவமனை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தருமபுரி மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது ஃபுல்லாக வெறும் இந்த ஊசி, மருந்து, மாத்திரை எல்லாமே கொட்டுறாங்க சார். நாங்கள் கொட்டினா நாங்கள் கேட்குறோங்க, ஏன்னா இந்த மாதிரிலாம் கொட்டாதீங்க, எங்களுக்கு காலில் வழியில் ஏறிடும், மாட்டுக்கு ஏற்கனவே மாடுங்க சாப்பிட்டு செத்துருச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட அவங்க அதை காதிலே போட்டுக்கிறதில்ல. இப்படி பார்க்குறாங்க, எல்லாமே கொட்டுறாங்க, ஓடிடுறானுங்க. தனியார் ஹாஸ்பிட்டலுக்காரங்களுக்கு தான் இங்கே கொண்டாந்து கொட்டுறவங்களே இப்போ இது சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிறாங்களா, அவங்க தான் இப்படி கொட்டுறது. நைட் நேரத்தில் கூட்டிகிட்டு ஓடிட்டு போயிடுறது. பயமாக தான் இருக்குது, சொன்னால் கேட்கறதில்ல, யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. இவங்களும் கவர்மெண்ட் இடம்ன்றாங்க,